வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 17. நம்முடைய வாசஸ்தலம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். வெளிப்படுத்துதல் 7 வசனம் 15. இந்த காரணத்தின் நிமித்தம், அதாவது இவர்களின் பாவங்களை கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரித்ததினால் அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க முடிகிறது. கிறிஸ்து அவர்களுக்காக செய்தவற்றின் நிமித்தம் அவர்கள் இப்போது அவரை சேவிக்க முடிகிறது. இதன் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இது பூமிக்குரிய ஒரு அரசரை சேவிப்பது போன்றதல்ல. அடிமைப்பட்டோ சிறுமைப்பட்டோ இருப்பதும் அல்ல. மனுக்குலத்தார் அறிந்ததிலேயே இதுதான் மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தங்களை விடுவித்தவரை சேவிப்பதற்கான பாக்கியம் கிடைக்கிறது. யோவான் 8 வசனங்கள் 31 மற்றும் 32. எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ரோமர் 6 வசனம் 16. இவ்வாறு இஸ்ரவேலரின் பூலோக ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் நிழலாக காட்டியவை இறுதியாக தேவனுடைய பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நிஜமாக நிறைவேறும். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். யாத்ராகமம் 29 வசனம் 45. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தம் மக்கள் மரித்து விடாமல் பாதுகாக்கும்படி தூபவர்க்கத்தின் மேகத்தால் மூடப்பட்டவராக லேவியராகமம் 16 வசனம் 13 தேவன் மனிதனிடம் வந்தார். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருப்பேன். யாத்ராகமம் 25 வசனம் 22 என்றார். ஒரு நாள் கிறிஸ்துவின் வருகையில் அடையாளங்கள் நிஜமாகிவிடும். அதன் பிறகு எந்த மேகமும் மனிதனின் பார்வையிலிருந்து தேவனை மறைப்பதில்லை. மாறாக நாம் அவரை முகமுகமாக காண்போம். 2 கொரிந்தியர் 3 வசனம் 18. ஏனெனில் நமக்கும் நம் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிற அக்கிரமங்களை கிறிஸ்து அகற்றியிருப்பார். ஏசாயா 59 வசனம் 2. நாம் மிகவும் நேசிக்கிறவருடைய பிரசன்னத்தில் இரவும் பகலும் என்றென்றும் இருப்போம். இவ்வாறு தேவனும் மனுக்குலத்தாரும் நித்தியமாக சேர்ந்திருப்பார்கள். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் சர்வ வல்லமையுள்ளவருமாகிய தேவன் தம் சிருஷ்டிகளாகிய மனிதர்களோடு இருக்க விரும்புகிறார் என்பது எவ்வளவு ஆச்சரியமான அன்பு! முடிவே இல்லாத சிருஷ்டிகர், முழு பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்தி ஆளுகிற மகத்துவ அரசர் தம் மக்களுடன் ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவை ஏற்படுத்தி வெற்றியை உரிமை கோருகிறார். ராஜாதி ராஜாவே, உமது பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் உமக்கு சேவை செய்ய இயங்குகிறேன். அங்கே நீர் எங்கள் தேவனாக இருப்பீர், நாங்கள் உமது மக்களாக இருப்போம். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 27 வசனம் 4, சங்கீதம் 68 வசனங்கள் 16 முதல் 18 வரை, வெளிப்படுத்துதல் 21 வசனம் 3. ஆமேன்.